ஓர்லேன்ஸில் நடந்த அந்த காரு குண்டுவெடிப்பில் வந்து சம்சுத்தீன் ஜாஃபருங்கிறவன் சம்மந்தப்பட்டிருக்கான். வண்டியை ஓட்டிகிட்டு வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தவங்க மேலே மோதியிருக்கிறான். அவனை இப்போ கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஷூட் பண்ணிட்டானுங்க. இது மாதிரியான மனித மிருகங்கள் உடனே அங்கேயே கொடுத்த வரைக்கும் நல்லது. ஆனால் இவனை உண்மையிலேயே கைது பண்ணி இதன் பின்னணியில் யார் இருக்கிறா, ஐஎஸ்ஐ தான் நமக்கு தெரியும். அதாவது இஸ்லாம் வளருவதை தடுக்கிறதுக்காக யூதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதனுடைய தலைவன் வந்து பக்தாதி, ஒரு யூதன், முன்னாள் யூதன். ஈராக்கில் அதனோட தலைவன் சித்தார்த், இப்போ முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி அவன் பிராமண இளைஞன். ஆக எல்லாம் நீங்கள் லிங்க் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து இஸ்லாத்திய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் இப்போ இதில் சேர்ந்துருக்குது. என்னங்க, கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சண்டையோ சச்சரவோ கிடையாது. அவர்களை வந்து கிறிஸ்துவ நாடுகள் வந்து இருக்கரன் கூப்பி வரவேற்குது, பல சலுகைகளை வழங்கி வருது. அப்படிப்பட்டவங்களை அப்பாவியில் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அவசியமே கிடையாது. இதெல்லாம் இவனு யூதர்கள் பண்ணுற வேலை. யூதர்கள் வந்து இது மாதிரியான ஆட்களை தயார் பண்ணி அவனை வந்து மதமாற்றம் செஞ்சு, மதம் மாறு, உன் குடும்பத்துக்கு நாங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்துட்றோம், நீ தப்பிச்சிடலாம், முடியாத பட்சத்துக்கு ஷூட் பண்ணால் உன்னோட குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். இது மாதிரியான பிளானிங்கில் தான் நடக்கிறது. அந்த வகையில் இவனை வந்து அங்கேயே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவனை வந்து ஷூட் பண்ணாமல் அவனை அழைச்சிட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி, எதனால் நீ செஞ்சதை, யார் தூண்டுதனால செஞ்ச அப்படின்னு கேட்டிருந்தாக்க உண்மை வெளியே வந்திருக்கும். ஆனால் யூதர்கள் வந்து உண்மையை வெளியே வர்றதை விரும்ப மாட்டாங்க. எப்படி நம்ம இந்தியாவில் வந்து பிராமண ஆதிக்கம் வந்து இஸ்லாம் வளர்ந்தால் ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம்கள் எப்படி டார்கெட் பண்ணுறாங்க, எவ்வளோ பொய் வழக்குகள், எவ்வளோ பிரச்சனைகள், புல்டோசர்கள், பீஃப் கறி, அது இது ஹிஜாப் தடை, அப்படி முத்தலாக்கு, இப்படி வரிசையாக வருதா இல்லையா? அதே தான் இங்கேயும், அதே எல்லாமே ஒரே முட்டையில் ஊறிய மட்டைகள் தானே. அதனால் இந்துத்துவாக்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனையும் யூதர்களும் செய்வானுங்க. அந்த வகையில் தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் அப்படிங்கிறது குர்ஆன். அப்படி அதுக்கு மாற்றமாக இவன் செயல்பட்டானாக்க இவன் கண்டிப்பாக ஒரு முஸ்லீமே கிடையாது. முஸ்லீமாக மாறி இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணுறான். எப்படி ட்வின் டவர் வந்து எப்படி இடிப்பட்ட பிறகும் அதுவும் யூதர்கள் செஞ்சது தான். யூதர்கள் 3000 பேர் அங்கே வேலைக்கு வராமல் இருந்தானுங்க, அதையும் நம்ம நோட் பண்ணோம். அவர்கள் எப்படி அதுக்கு பிறகு இஸ்லாம் இன்னும் வேகமாக வளர்ந்ததோ அதே போல் தான் வளரும். இவர்கள் வந்து தோல்வி மேலே தோல்வி தான் அடைஞ்சிட்ருப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவனும் வழக்கமாக நடத்திக்கிட்டு இருக்கட்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அடுத்த அப்படி இன்னொரு செய்தியை நம்ம பார்ப்போம். அடுத்த செய்தி ஒரிசாவிலேருந்து. அங்கே வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்ணு, அந்த பெண்ணை வந்து அந்த கிராமமே சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறாங்க. செருப்பால் அடித்து அந்த பெண்ணை வந்து இழுத்துக்கிட்டு போய் ஒரு முச்சந்தியில் வச்சு கட்டி வைக்கிறானுங்க, கட்டி வச்சு அடிக்கிறானுங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த பெண்ணு கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுறது, அதுதான் பிரச்சனை. நம்ம கிராமத்தில் எப்படி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இந்தியா வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கிறிஸ்மஸ்ஸு, புது வருட கொண்டாட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டுருக்குறோம். ஆனால் அந்த பெண்ணு ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காகவே அந்த இந்துத்துவ குரூப்புங்களால் ஒரு நாயை விட கேவலமாக போட்டு அடித்து, ஒரு நாய் மேலேயாவது நம்ம வந்து பரிதாபப்படுவோம் அடிக்கிறவங்க, அதை விட மோசமாக ஒரு மனிதனை ஒரு மதத்தை பின்பற்றுறாங்கிற ஒரே காரணத்துக்காக அடிக்கிறத பார்க்குறோம். அங்கே வந்து மக்கள் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியாளர்கள் இருக்கிறப்போ. இன்றைக்கி பிஜேபி அங்கே கால் ஊன்ற ஆரம்பிச்சிச்சோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மக்கள் ஒருத்தர் பிரித்தாலும் சூழ்ச்சி, ஒருத்தர் பாருங்கள் எந்த மாதிரி அடிக்கிறானுங்க. மனிதர்களா இல்லை மிருகங்களா இவர்கள்லாம்? ஒரு பெண்ணை போய் அந்த பாருங்கள். இதெல்லாம் வந்து அது ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்துட்டாக்க இந்த இந்தியாவை
முஸ்லீம்கள் 1000 வருஷம் ஆண்டாங்க. கிறிஸ்துவர்கள் கிட்டத்தட்ட 200-300 வருஷம் ஆண்டிருக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து இந்த இந்திய நாட்டில் இவ்வளோ பெரிய மத கலவரங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்ததில்லை. வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டதில்லை, புல்டோசர்கள் வந்ததில்லை. ஆனால் இவர்கள் கையில் ஒரு 10 வருஷம் ஆட்சி இருந்தது. இந்த 10 வருஷத்தில் இந்த நாடு எந்த அளவு கீழ் நோக்கி போயிருக்குது. முஸ்லீம்கள் ஆட்சி 1000 வருஷம் இந்த நாட்டை ஆண்டப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளோ உச்சத்தில் இருந்துச்சு. பிரிட்டிஷார் இருந்தப்பையும் இந்த நாடு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அவன் சுரண்டிக்கிட்டு இங்கிலாந்து கொண்டு போனான். ஆனால் அதுக்கு தகுந்த வேலையை அவன் பார்த்துட்டு போனான். இந்தியாவில் அந்தளவு இந்தியாவை முன்னேற்றத்தில் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் அந்தளவு பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவை ஒருங்கிணைச்சதில் முஸ்லீம்களுடைய பங்கு பெரும் பங்கு. இந்தியா வந்து சிறு சிறு சமஸ்தானங்களாக இருந்தப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கி இன்றைக்கி அகண்டு பாரதங்கிறாங்கல்ல, அந்த அகண்டு பாரதை உருவாக்கி போனதே முஸ்லீம்கள் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஹிஸ்ட்ரி அது இந்தியாவுக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது. எல்லாம் குறுநில மன்னர்களாக இருந்துகிட்டு இருந்தவங்க. முகலாய பேரரசு வந்தது பிறகு தான் இந்தியாங்கிற ஒரு நாடே உருவாகுது. இந்தியாங்கிற ஒரு இப்போ நம்ம கட்டி ஆளக்கூடிய இந்த இந்தியாவை உருவாக்கி விட்டுட்டு போனது முகலாயர்கள். அதை வந்து மறந்துடக்கூடாது இந்துத்துவவாதிகள்.